اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا علوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمد وأنت حقا غياث الخلق أجمعين وأنت هادي الورى لله ذي السدد يا من يقوم مقام الحمد منفردا للواحد الفرد لم يولد ولم يلد يا من تفجرت الأنهار نابعة من إصبعيه فروا الجيش بالمدد إني إذا مسني غيم يروعني أقول يا سيد السادات يا سندي كل شفيعا إلى الرحمن من زللي وامنن علي بما لا كان في خلدي وانظر بعين الرضا لي دائما أبدا واستر بطولك تقصيري مدى الأمد واعطف علي بعفو منك يشملني فإنني عنك يا مولاي لم أهدي إني توسلت بالمختار أشرف من راق السماوات سير الواحد الأحد رب الجمال تعالى الله خالقه فمثله في جميع الخلق لم أجدي خير الخلائق على المرسلين درا دخر الأنام وهادهم إلى الرشد به اتجهت لعل الله يغفر لي هذا الذي هو في ظني ومعتقدي فمدحه لم يزل نعمي مدى عمري وحبه إن درى بالعرش مستندي عليه أزكى صلاة لم يزل أبدا مع السلام بلا حصر بلا عدد والآل والصحب أهل المجد قاطبة بحر السماء وأهل الجود والمدد فيض الصلاة على خير الهداة جرى ما لعل البرق من آفاق أجمعين
ثم الصلاة على خير البرية من أتى إليه بوحي الله جبريل. الحمد لله حمدا دائما أبدا. الحمد لله ثم الحمد لله. الحمد لله رب العالمين على ما كان يلهمني. الحمد لله بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله. صلوا عليه وآله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مجد وأظلم. நாயக கோமான் அவர்களின் 1500வது ஸுஹூர முகத்தஸ் காலத்தை கடந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகையால் சர்வலோக ரட்சகரான நம் ஆரையுக்கு அதிபதியான சய்யிதுல் அவ்வலீன் வல் ஆஹிரீன் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களின் ஆலமு ஷஹாதா உடைய ஸுஹூர் முனவ்வர் 1500வது வருஷம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை உம்மி தய்யிபா தாஹிரா ஜாஹிதா ஆரிஃபா சாஜிதா சித்திகா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உலமா உம்ம ரசூலுல்லாஹ் ஆமினா பின்த் சையதுனா வஹப் அலைஹிமுஸ்ஸலாம் வஃபாத் அலைஹில் பரகாத் மின்ஹுமா தஹரத் தஹராமீன். அவர்களின் பரிசுத்தமான மணி வயிற்றில் இருந்து அல்லாஹ் தபாரக் வ தஆலாவின் வஜூத் ரஹ்மத்தான நூருல் குதுஸுல் அஸீம் இந்த ஆலமு ஷஹாதாவில் ஸுஹூர் முனவ்வரான 1500வது சனத் முபாரகா வருஷம், புனிதமான வருஷம். இந்த ஈத் ஸுரூர் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவரது ஹபீபுல் ஆலமான ஜீனத்தை ஃபர்ஷே ஜமீன்
ஜானஷீன அர்ஷ பரீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களை அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் அறிய முடியாத அஸீமு ஷானில் அல்லாஹ் வைத்துள்ளார். நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிகின்றார் என்றால் அது அல்லாஹ்வுடைய خصوصியான தௌஃபீகா இருக்கும் அவருக்கு. மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வார். ஆமீன். இந்த வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய கலாமுல்லாஹிய அல் குர்ஆனுல் கரீமில் அல்ஹம்து ஷரீஃபில் இருந்து வன்னாஸ் வரையிலும் சூரத் நாஸ் வரையிலும் முழு குர்ஆனும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் பூமான் அவர்களின் அஸீமு ஷான் அஸமத்துல் அக்பரை பற்றி அல்லாஹ் பயான் செய்து கொண்டே இருக்கின்றான். மாஷா அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய खास ஹிமாயத்தும் இனாயத்தும் தௌஃபீக்கும் யாருக்கு ஜாரியாக இருக்கின்றதோ அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் அந்த அக்பாருல் கரீம் இல்ஹார் ஆகும். இந்த வகையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசானுல் ஹக்கல் கலிமால் பிஷாரத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் العالم قريش குறைஷிகளில் இருந்து ஒரு ஆலிம் வருவார். யம்லவுல் அர்த அவர் மொத்த பூமியையும் அவரது இல்மை கொண்டு நிரப்புவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசானுல் ஹக்கல் கலிமால் பிஷாரத் செய்தார்கள். அந்த ஆலிம் ரப்பானி سيدنا إمام الدارين بقية الله جعفر الصادق الحسيني عليه الصلاة والسلام وأفاض علينا البركات منه دهر الداهرين آمين. நாயகம் ஆவார். காரணம் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், உலகத்தில் உள்ள எல்லா உலமாக்களும் இமாம் அபு ஹனீஃபத்துல் கூஃபி உடைய வாரிசுகள் ஆவார்கள். நுஅமான் இப்னு சாபித் அபு ஹனீஃபத்துல் கூஃபி இமாம் ஹனஃபி உடைய வாரிசுகள் ஆவார்கள். எல்லா உலமாக்களும் யார் சொல்றா? இமாம் ஷாஃபி. அந்த இமாம் அபு ஹனீஃபத்துல் கூஃபி சொல்றாங்க, லௌலா சனதான் ஹலக்கன் நுஅமான் சொல்லி. மாஷா நோமானுக்கு 2 வருஷம் இல்லாட்டி நோமான் ஹலாக்காக இருப்பாங்க. மாஷா ஆலிம் குறைஷான இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய நாலேஜ் ஷரீஃபுடைய தஹத் முபாரக்கால இருந்து இமாம் ஹனஃபி அவர்கள் பெற்றுக்கொண்ட இல்மு மாஷா அல்லாஹ் மாலிகி மூலமாகவும் ஷாஃபி மூலமாகவும் ஹம்பலி மூலமாகவும் ஆழமெல்லாம் நிறைஞ்சிருக்குது. மாஷா உலகத்தில் உள்ள எல்லா அவுலியாக்களுக்கும் என்ன மாரிஃபத்து ரப்பானி இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஹதரத்துல் அக்தஸ்ல தான் வருது. மாஷா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஹிமாயத்து கொண்டுதான் என்ன ஹவுசுல் ஆலமா இருக்கிறாங்க. खाजा मोइनुद्दीन सुल्तान दौलियावा இருக்கிறாப்ல. அபுல் ஹசன் அலி ஷாதுலி குதுபுல் அக்பரா இருக்கிறாப்ல. காதர் அவுலியா பாதுஷா நாயம் குதுபுல் அக்தாபா இருக்கிறாங்க. السيد محمد بن علي البعلوي فقيه المقدمه இருக்கிறாப்ல. எல்லா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய நாலின் ஷரீஃபுடைய ஃபியூதாத். ஆகையால்
இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய ஈத் மீலாது மௌலீதுல் கரீமுடைய அலீமு ஷான் பயானாத் ஷரீஃப் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து நஸ் குர்ஆன்ல இருந்து மாஷா அல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அதி விசேஷமான பயான் கொடுக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வன் நஜ்ம் இதா ஹவா. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் தஃப்சீர் செய்றாங்க. இமாம் குர்துபி, இமாம் ஆலூசி, இமாம் காதி சனாவுல்லா பாணிபத்தி, இன்னும் தாராளமான முஃபஸ்ஸரீன்கள் இத மாஷாஅல்லா அவரவர் தஃப்சீர்ல பதிவு செய்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம ஜதி குர்ரத்தைனி மல்ஜா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய பயானத் ஷரீஃப் பார்க்கிறது. இமாம் குர்துபி, இமாம் ஆலூசி, இமாம் காதி சனாவுல்லா பாணிபத்தி, இன்னும் ஏராளமான முஃபஸ்ஸரீன்கள் அவர்கள் தஃப்சீர்ல பதிவு செய்றாங்க. வன் நஜ்ம் வாவ் கஸ்ம். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பயான் செய்றாங்க. அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாது மௌலீதுல் கரீமுடைய அஸமத் ஷரீஃப் அல்லாஹ் நஜ்ம்ல சொல்றான். வன் நஜ்ம். வன் நஜ்ம் மீலாது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தஃப்சீர். இதா ஹவா மேராஜ் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தஃப்சீர். மாஷாஅல்லாஹ். வன் நஜ்ம் மீலாத முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தஃப்சீர். இதா ஹவா மேராஜ் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தஃப்சீர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நஜ்ம் ஜொலி ஜொலிக்கும் நட்சத்திரம். தமிழ்ல சொன்னா ஜொலி ஜொலிக்கும் நட்சத்திரம். உருது சுபான்ல சொன்னா ரோஷன் சித்தாரா. ரோஷன் சித்தாரா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய இபாதுகளாகிய நமக்கு ஷானே முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் பயான் செய்தார். வன் நஜ்ம் கஸம் ஜொலி ஜொலிக்கும் நட்சத்திரமான ஸாத் முஹம்மதியாவின் மீது மாஷாஅல்லாஹ். ஜொலி ஜொலிக்கும் நட்சத்திரமான ஸாத் முஹம்மதியாவின் மீது கஸம். நஜ்முக்கு மாஷாஅல்லாஹ் என்ன ஏராளமான வியாக்கியானங்கள் உண்டு. மாஷாஅல்லாஹ். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் இங்க நஜ்முக்கு மாஷாஅல்லாஹ் அஸ்ல், ரூட், ரியாலிட்டி, அஸ்ல் ரியாலிட்டி. முஹத்திஸின்கள் இல்முல் ஹதீஸ்ல ருவாத்துடைய பாபுல போகும்போது ஒரு மத்தனை அவர்கள் ஆய்வு செய்யும் பொழுது, ததப்பூர் செய்யும் பொழுது, அந்த ருவாத்தை குறித்து எழுதும் போது எழுதுவாங்க யுகாலு ஹாதல் ஹதீஸ் லா நஜ்ம லஹு. யுகாலு ஹாதல் ஹதீஸ் லா நஜ்ம லஹு. இந்த ஹதீஸில் எந்த விதமான அசலும் இல்லை. ஒரு மௌதுஆன ஒரு ஹதீஸ், இட்டு கட்டப்பட்ட பொய்யான ஹதீஸ். அந்த ஹதீஸை பயான் செய்து கொடுக்கும் பொழுது முஹத்திஸின்கள் இஸ்திமால் செய்யக்கூடிய வேர்டு என்ன? நஜ்ம். யுகாலு ஹாதல் ஹதீஸ் லா நஜ்ம லஹு. இந்த விஷயத்துல, இந்த ஹதீஸ்ல எந்த விதமான ஹக்கும் இல்ல, ரியாலிட்டி இல்ல, உண்மை இல்ல, ரூட் இல்ல, அசல் இல்ல. அப்ப நஜ்ம்
அதுபோல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நஜ்முக்கு அஸ்லுங்கிற, அதாவது ஒரு மரம் இருக்குது, ட்ரீ, ஷஜர். அந்த ஷஜர் என்ன? ஒரு வித்திலிருந்து, ஒரு விதையிலிருந்து அந்த மரம் முளைக்குது. அந்த மரம் முளைக்கிறதுக்கான அந்த ரூட் இருக்குதுல, அந்த ரியாலிட்டி ஒரிஜினல் இருக்குதுல, அதுக்கு என்ன பேரு? நஜ்ம். வன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். அல்லாஹ் தபாரக வ தஆலா நஜ்முக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வே தஷ்ரீஹாத் கொடுக்கிற சூரத்துல் ரஹ்மான். மரம் வித்தும் அந்த வித்தில் இருந்து விளையும் விருட்சமும் அல்லாஹ்வுக்கு சாஷ்டாங்கம் செய்யும், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யும். வன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். அப்ப நஜ்மு மாஷா அல்லாஹ் என்னங்க? அஸ்ல். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈத் மீலாது மௌலீதுல் கரீமுடைய மஜ்லிஸ் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடத்திய, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடத்திய மீலாது ஷரீஃபுடைய ஜல்சா ஷரீஃப், மீலாது ஷரீஃபுடைய ப்ரோக்ராம் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் பைபிள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 70,000 தன்னுடைய சமூகத்தார்களை, தன்னுடைய உம்மத்தை 70,000 பேரை கூட்டி மாஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கம்பேனியன்ஸ்க்கு மாஷா அல்லாஹ் பயான் செஞ்சாங்க. நான் உங்களை இருந்து போயிடுவேன், எனக்கு பிறகு என்ன? லைட் ஆஃப் காட் வரதுக்கு இருக்குது மாஷா அல்லாஹ். லைட் ஆஃப் காட் கஜாஅக மின் அல்லாஹி நூர், குர்ஆன் சொல்லுது மாஷா அல்லாஹ். பைபிள் சொல்லுது லைட் ஆஃப் காட். அல்லாஹ் சூரா மாயிதா ஷரீஃப்ல என்ன? கஜாஅக மின் அல்லாஹி நூர்னு அல்லாஹ் சொல்றான். ரئீசுல் முஃபஸ்ஸிரின் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாஷா அல்லாஹ் என்ன ஆயத்து ஷரீஃபுக்கு தஃப்சீர் செய்யும் பொழுது கஜாஅக மின் அல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன? நூரும் கிதாபும் முபீன் வந்திருக்குது மாஷா அல்லாஹ். நூரும் முஹம்மது ரசூலுல்லாஹ், கிதாபும் முபீனும் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் என்ன கொண்டாடுறதுக்காக தான் துனியாவுக்கே வந்தாங்க. மதீனா முனவராவுல சஹாபாக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு காதுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. மதீனா ஷரீஃபுக்கு பக்கத்துல உள்ள ஒரு கரியால, ஒரு வில்லேஜ்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பேபி ஒண்ணு பிறந்திருக்குது. அந்த பிள்ளையோட கண்ணை பார்த்தா திராட்சை கொலை மாதிரி இருக்குது, வித்தியாசமா இருக்குது. நார்மலா எல்லாருக்கும் உள்ள கண்ணு மாதிரி இல்லை, ஒரு டிஃபரெண்டான ஒரு பேபியா இருக்குது. அப்போ சஹாபத்து பேசிக்கிட்டாங்க, ஒரு சமயம் தஜ்ஜாலா இருப்பானோ? ஏன்னா தஜ்ஜாலுடைய கண்ணை பத்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாயால் நமக்கு பயான் செஞ்சு கொடுத்துருக்காங்க, வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி. இந்த பிள்ளைக்கு பார்த்தா கண்ணு வித்தியாசமா இருக்குது. அப்ப தஜ்ஜாலா இருந்தா உதவி வளர்ந்து எல்லாருக்கும் டிஸ்டர்ப் பண்றதை இப்பயே கத்தல் பண்ணிட்டா பிந்தி வரக்கூடிய சமூகம் சலாமத்தா இருக்குமே அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு ஹதரத்துல கேட்டாங்க, கண்மணி நாயகமே செய்தி யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி மதீனா முனவராவுக்கு பக்கத்துல
உள்ள கரியால என்ன ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை வித்தியாசமான பிள்ளையா இருக்கு எஜமானே. அந்த புள்ள தாங்கள் தஜ்ஜாலுக்கு சொன்ன அந்த கண்டு போல அந்த அலாமத்தான் அந்த பிள்ளைக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. தாங்கள் உத்தரவு கொடுத்தா அந்த பிள்ளையை நான் போய் கத்தல் பண்ணிட்டா பிற்காலத்தில் வரக்கூடிய உம்மத்துகளுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குமா நாயகமே. முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம மஜ்த வஅல்லம் தேவிய திருவாயார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாக்கு சொன்ன உமரே, உங்கள மாதிரி என்ன எத்தனை உமர் வந்தாலும் தஜ்ஜால உங்களால கொல்ல முடியாது. அந்த குழந்தை குறித்து நாயகன் திருவிழமால பொருது சொல் திருவிழமாறாங்க. தஜ்ஜால கொல்றதுக்கு உங்களை மாதிரி எத்தனை உமர் வந்தாலும் முடியாது. தஜ்ஜால கொல்றதுக்காக அல்லாஹ் ஒரு ஹல்க வச்சிருக்கிறான். அது ஈசா இப்னு மரியம். அது யாரு மாஷா அல்லாஹ்? ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம். சித்திகா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமகனார் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் தஜ்ஜால கொல்லணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய மஷியத் இருக்குது. அதனால உங்களால முடியாதுன்றாங்க ஜமா சொல்றாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் துனியாவுக்கு வந்தாங்களே, தஜ்ஜாலை கொல்லாம போயிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு என்ன லெசன் கொடுத்துட்டு போறாங்க. खातमुल अंबिया वल मुरसलीन हबीब रब्बुल आलमीन जद्दल हसन वल हुसैन முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட முஃமினீன்களே, ஈமான்தார்களே, இப்போ நான் வந்தது என்ன சய்யிதுல் முர்சலுடைய மீலாது ஷரீஃபை கொண்டாடுறதுக்கு. அதனால என்ன, இப்போ நான் தஜ்ஜால கொல்ல வரல, தஜ்ஜால கொல்றதுக்கு போயிட்டு அப்புறம் வர்றேன். தஜ்ஜால கொல்றதுக்கு என்ன போயிட்டு அப்புறம் வர்றேன். கொண்டிருக்கலாம்ல தஜ்ஜால கொல்லல. காரணம் என்ன, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீமை குறித்து பிஷாரத் சொன்னதும், அது சொல்லும் போது என்ன கொண்டாட்டத்தோட செலிப்ரேஷனோட சொன்னது. குர்ஆன் தஸ்தீக் செய்யுது, அதுபோல பைபிளும் தஸ்தீக் செய்யுது. பைபிள்ல என்ன கரண்ட்ல உள்ள எடிஷன்ல கூட என்ன இங்கிலீஷ் புக்ல பார்க்க முடியும். खातमुल अंबिया वल मुरसलीन முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய ஸுஹூர் முனவ்வரை ஈத் மீலாது மௌலிதுல் கரீமை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டாடுது. ஒரு ஆளை வச்சு கொண்டாடல, 70,000 பேர் வச்சு கொண்டாடிக்கிறாங்க. மாஷா 70,000 பேர் வச்சு கொண்டாடிக்கிறாங்க ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து. ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌலிதுல் கரீம் இந்த உலகத்திலே நடக்காத காலமே கிடையாது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கர்ரம மஜ்து வஅல்லம் நாயக கோமானுடைய 10வது ஜத்துல் கரீம். நாயகத்துடைய 10வது கிராண்ட்ஃபாதர் சையதுனா கண்மணி நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் சையதுல் முத்தஹரீன் அபுல் ஹைர் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்களோட அருமை வாப்பா நாயகம் சையதுல் முகர்ரபீன் சையதுனா ஷைபத்துல் ஹம்த் அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம். அப்படியே மாஷா அல்லாஹ் போய் என்ன நாயகத்துடைய 10வது ஜத்துல் கரீம் ஹதரத் கஅப் இப்னு லுவை ரலியல்லாஹு அன்ஹு. கஅப் இப்னு லுவை அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா வெள்ளிக்கிழமை ராத்திரியும் Thursday evening, Friday night, வியாழன் பின்னேரம், வெள்ளி இரவு, எல்லா வாரமும் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமாவுடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீமுடைய அதிக ஷான் ஜல்சா மாஷா அல்லாஹ் என்ன செய்வாங்க. மாஷா மக்கா முகர்ரமா ஷரஃபுல் முஸ்தபா ஆலம் மஷ்ஹூரான கிதாப் இமாம் நைஷாபூரி ரஹ்மத்துல்லாஹி கிதாபு ஷரஃபுல் முஸ்தபா.
ஷரஃபுல் முஸ்தபால இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, கஅப் இப்னு லுவை பயான் செய்யும்போது நூர முகமது என்ன அவங்களோட சுல்பு ஷரீஃப்ல இருக்குது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கஅப் இப்னு லுவை அலைஹிஸ்ஸலாம் பயான் செய்யும்போது சொல்லுவாங்க, அந்த நூறுடைய தஸ்பீஹ் தஹ்மீத் தக்பீர் குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலம் வந்துட்டா தல்பியாவுடைய சவுத்து ஷரீஃப் வரும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்ற சவுத்து ஷரீஃப் வரும். அவங்களோட சுல்பு முபாரக்ல இருந்தாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய அனுமத்துல் அக்பரை அல்லாஹ் தபாரக் வ தஆலா குர்ஆன் முழுவதும் எப்படி நிறைச்சி வச்சிருக்கிறானோ அதுபோல நம்முடைய இமாமின்கள் ஐமத்துக்கள் மாஷா அல்லாஹ் என்ன கிதாபா எழுதி குமிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் இல்ல. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யறானே, என்ன அறியறதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அலுமத்துல் அக்பரை நாம மாரிஃபா செய்ய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கோட ஈமான் நமக்கு தக்வியத் ஆகும். மாஷா ஈமான் நமக்கு நல்ல ஸ்ட்ராங் ஆகும், ஈமான் பலமாகும். அதே நேரத்தில் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? மாஷா அல்லாஹ் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? மாஷா அல்லாஹ் ஒரு மங்கூசு ஓடுறதுக்குள்ள ரசூலுல்லாஹ்வுடைய அலமத்தை என்ன அடக்கி யாரும் சொல்லிட முடியாது. ஒரு ஷரஃபுலனா ஓடுறதுக்குள்ள யாரும் பாடி முடிச்சிட முடியாது. இந்த ஆலத்துல மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய எல்லா மக்லூகாத்துக்கும் அல்லாஹ் நாவ கொடுத்து எல்லா மக்லூகாத்தும் காலமெல்லாம் சொன்னாலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமு ஷான் அலுமத்துல் அக்பர் என்ன ஹத்மா. காரணம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சிர்ருல் மசூனாக இருக்கிறாங்க. அவர்களுடைய அலுமத்துல் அக்பரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் மட்டும்தான் முழுமையாக அறிய முடியும். அதன் காரணத்தினாலதான் அல்லாஹ் எல்லா மக்லூகாத்களுக்கும் அந்த நாயகத்தை அல்லாஹ் அஸ்லாக்கி இருக்கிறான். இந்த உலகத்துல ஒரு வஸ்து கூட கிடையாது முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமோடு நிஸ்பத் ஷரீஃப் இல்லாத எந்த ஒரு வஸ்துவும் கிடையாது. எல்லா அஷியாவுகளும் all creations அனைத்தும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கரம் மஜ்த வல நாயகம் குர்ஆனுடைய ஹதரத்துல் கரீமோட என்ன எல்லா வஸ்துக்களுக்கும் தொடர்பு இருக்குது. மாஷா எல்லா வஸ்துக்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் இருக்கு. முஹப்பத்தை முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்கள் மட்டுமல்ல, மலக்குகள் மட்டுமல்ல, குல் மக்லூகாத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய எல்லா மக்லூகாத்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா மக்லூகாத்களும் முஹப்பத் வைக்கிறார். அதன் காரணத்தினாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானுடைய அஸலியத் ஸாத் முஹம்மதியாவா அல்லாஹ் கேட்கிறான். அபு மன்சூர் மாதுரிதி ரஹிமஹுல்லாஹுடைய
கிதாபு தௌஹீதும் அபுல் ஹசன் அஷ்அரி உடைய அல் இபானாவும். இந்த ரெண்டு கிதாப் என்ன பிரபலமாக நமக்கு இங்கே என்ன மாலிகி ஹனாபலி மதாஹிபுகள் இங்கே இல்லை, ஹனபி ஷாஃபிகள். இப்போ எனக்கு முரீதுகள் மாஷா அல்லாஹ் என்ன அனாஃபர் உண்டு, ஷாஃபியாக்களும் உண்டு. அப்ப அதுக்கு தோதா நான் சொல்றேன். இமாம் மாத்துருதி, இமாம் அஷ்அரி அவங்களோட அகீதாவுடைய கிதாபுகள் எழுதுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஓதிய ஒரு மூமின் தாலிமாத் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்காம்களை இத்திபா செய்யறதுல என்ன நாகிஸா இருக்கிறார். கரெக்டா? ஏய் எதிர்த்து தூங்க வந்து ஷரியத்துடைய அஹ்காம்களை ஃபாலோ செய்யறதுல என்ன நாகிஸா இருக்கிறார். அந்த நபர் ஈமான விட்டு அவர் ஹாரிஜ் ஆவாரா? ஆக மாட்டார். அபு மன்சூர் மாத்துரிதி கிதாபு தௌஹீத்லயும் அபுல் ஹசன் அஷ்அரி அல் இபானால என்ன இந்த விஷயத்தை எடுத்து எழுதுறாரு. அமல்ல எவ்வளவுதான் அவர் கம்மியா இருந்தாலும் காஃபிராக மாட்டார். அது மாதிரி அவர் குற்றம் குறைகள் செய்யறது கொண்டு காஃபிராக மாட்டார். அதுக்கான தண்டனை அவருக்கு அல்லாஹ்ட்ட இருக்கும். அல்லாஹ் நாடுனா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாடின முகத்தஸ் பரகத் கொண்டு ஷஃபாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன செய்யும்? மஃபிரத் உண்டா. அதே நேரத்தில் ஹாரிஜியாக்கள் கொள்கைப்படி என்ன, ஒருத்தர் பாவம் செய்தா தாலிமாத் முஸ்தபாவுக்கு खिलाफा இருந்தா ஹாரிஜியாக்களுடைய அகீதா என்ன, காஃபிர் ஆயிடுவார். நான் உங்களுக்கு மசாலா என்ன அகீதா சொல்லி கொடுக்கிறேன். ஹாரிஜி கொள்கை என்ன, ஒருவன் ஏதாகிலும் ஒரு குற்றம் செய்வானே ஆனால், பாவம் செய்வானே ஆனால் அவன் காஃபிர் ஆயிடுவான். அவன் காஃபிர் ஆயிடுவான். முத்தஸிலாக்களுடைய கொள்கைப்படி அவன் ஈமான விட்டு ஹாரிஜ் ஆயிடுவான், ஆனால் காஃபிர் ஆக மாட்டான். பைன மன்சிலத்தைன் ரெண்டுக்கு மத்தியில இருப்பான். ஹாரிஜி கொள்கை என்ன, காஃபிர் ஆயிடுவான். முத்தஸிலா கொள்கை ஈமான விட்டு போயிடுவான், ஆனா என்ன ஆக மாட்டான், காஃபிர் ஆக மாட்டான். ரெண்டு நடுவில் இருக்கும். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா என்ன, காஃபிர் ஆக மாட்டான். ஸ்டில் ஈமான்ல இருக்கும். அவன் குற்றத்துக்கு மாஷாஅல்லாஹ் என்ன, அவன் தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் பண்ண அல்லாஹ்ட்ட மாஃபிரத் கிடைக்கும். காஃபிர் ஆக மாட்டான். அவன் எப்ப காஃபிர் ஆவான், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லாத குதுஸுல் ஆலியாவுடைய மஹப்பத் ஷரீஃப்ல இருந்து ஹாரிஜ் ஆனார். இமாம் மாத்துரிதி, இமாம் அஷ்அரி உடைய அகீதா படி அவன் காஃபிர் ஆகிறான். என்ன ஆயிடுவான், காஃபிர் ஆயிடுவான். ஈமானுடைய ஐனியத் எது, முஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானுடைய ஐனியத் முஹப்பத் ஸாத் முஹம்மதியா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷர்ர பிரகார மஸ்ஜித் வால்லம் நாயக கோமானுடைய
மௌலிதுல் கரீம்ங்கிறது என்ன? ஈது சுரூத். இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து வருது. மாஷா சொல்ல போனால் உலகத்துல நாயகம் அவர்கள் தஷ்ரீஃபுல் கரீம் ஆவறதுக்கு முன்னாடியே நாயகத்துடைய மீலாத சரி கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு அபூர்வமான மௌலிதுல் கரீம்